Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிசைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நீடில் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணி நார்மல் செயின் ஸ்டிச் தான், பட் ஆனால் லூஸாக நம்ம அந்த டைட் பண்ணாமல், அந்த லூப் டைட் பண்ணாமல் அப்படியே ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஃப்ளாட்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லூஸாக செயின் ஸ்டிச்சே தான் பாருங்கள். கீழே த்ரெட்டை பிடிக்கும் போதும் நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக பிடிங்க, அப்போ தான் மேலே வந்து அது டைட் ஆகாது. நீங்கள் டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த இடம் மேலே வந்து அந்த எம்போஸ்டாக தெரியாது. ஸோ இந்த ஒர்க் பார்க்குறக்கு எம்போஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் டைட்டாக த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த எம்போஸ்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியாது. அது சேம் அதே ஸ்டிச்சஸ் தான், பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லூஸாக போடுறீங்க. செயின் ஸ்டிச் தான், ஆனால் லூஸாக போடுறீங்க. அந்த லூப் மாதிரி இருக்கிறது வந்து மேலே வந்து தெரியணும். ஓகேவா? அதுதான் வந்து பார்க்குறக்கு ஒர்க் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்க எம்போஸ்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். எம்போஸ்ட் ஒர்க்னால் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து கிளாத்தோடு இல்லாமல் கொஞ்சம் வெளியில் தெரியும். ஸோ அதுதான் வந்து எம்போஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும் இந்த டிசைனை. நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் எந்த டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டு பார்த்தீங்கனாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். பட் ஆனால் நான் டைட் பண்ணல, அந்த லூப்பு வந்து லூஸாகவே வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அதுவே நான் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து எம்போஸ்ட் அப்படி தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து லூஸாக கீழே த்ரெட்டை பிடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கீழேயே த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து பண்ணுற கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. த்ரெட்டை வந்து ரொம்ப லூஸாக பிடிச்சிக்கோங்க கீழே. அதே மாதிரி அதாவது நீங்கள் த்ரெட்டை வந்து நீங்கள் எப்படி பிடிக்க சொல்கிறேன்னா நீங்கள் நீடில் விட்டு எடுக்கும்போது ஃப்ரீயாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் இந்த லூப் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தான். பார்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? அதே தான் லூஸாக த்ரெட்டை வந்து கீழே லூஸாக பிடிச்சிட்டு மேலே அந்த லூப்பை வந்து இழுக்காமல் நான் அப்படியே போடுறேன். ஸோ அப்போ தான் அந்த லூப் வந்து வெளியில் பார்க்கும்போது எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஷேப்ஸ்ன்னு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், இதுதான் அந்த 2 ஷேப்பு. ஒன்று வந்து நான் இந்த ஷேப் நான் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். இது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் மாதிரி இதில் நீங்கள் வந்து அந்த கர்வெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்பை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஷேப் அதாவது இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு பின்னல் போட்ட மாதிரி இருக்கணும்.
நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் வந்து கிளாத்தை விட்டு வெளியே எம்போஸ்டாக தெரியணும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.